வெளிநாடு போனோம் அப்படிதானப்பா உண்மை. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஆசைகள் இருக்கு? நீங்க சொல்லுங்க. உண்மையா கர்த்தர் உங்களை பாக்குறாரு. ஏன்னா உங்களுடைய ஆசை கனவு எல்லாம் அவருக்கு தெரியும். தகப்பனுடைய அன்பு, நீங்க நினைச்சது அவர் சித்தத்துக்குள்ள இருக்கும்போது அவர் கண்டிப்பா செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கேளுங்க, அவங்க அப்பாங்க இங்க அவருக்கு கேளுங்க. ஆனா விசுவாசமா கேளுங்க, சந்தேகப்படாம கேளுங்க. சாட்சி நான் சொல்லுவேன். தெரிந்து கொண்ட ஒரு மனுஷனை தாவீத அவர் ராஜாவா உயர்த்த முடியும் அப்படின்னா, தான் தெரிந்து கொண்ட யோசேப்பை அவர் ஒரு பிரைம் மினிஸ்டரா உயர்த்த முடியும் அப்படின்னா, நான் தெரிந்து கொண்ட ஒருத்தனை ஒரு பெரிய ஐடி கம்பெனி மேனேஜரா உட்கார வச்சு அவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்து அநேக புரட்சிவாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லப்படி உட்கார வைக்க முடியும்னா அவர் உண்மையில் தேவனா இருக்கிறார். வானத்திலே படித்த சர்வவாங்க இதெல்லாம் உங்க வாழ்க்கையிலே செய்யும். நான் ஒரு இந்து பண்ணேன். சின்ன வயசுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அது வந்து ஒரு தேவன் எப்படி இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு மனுஷனை ஒரு முன்குறிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு நீங்க அவர் நினைச்சு பார்த்ததுதான் இங்க வந்துருக்கீங்க, உங்களை நடிச்சிருக்காரு. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில நான் எப்படி இந்த வாழ்க்கையை நடந்து வரலாம் அப்படின்னா, அப்போ கஷ்டம் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கஷ்டம். அப்போ நான் வந்து என்னன்னா சின்ன வயசுல இந்த மாதிரி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பத்தி நான் கேள்விப்பட்டு அம்மாவுக்கு ஒரு அற்புதம் நடந்தது, விசுவாசத்திலிருந்து விடுதலை கிடைச்சு. அது மூலமா கேள்விப்பட்டு நான் சபைக்கு வரேன். அப்பவே நான் என்ன பண்றேன், இந்து குடும்பத்துல இயேசு பத்தி எதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அவருக்கு என்ன எதுக்காக இருக்கு, அவர் என்ன செய்யப்படுறது கூட தெரியாது. நான் என்ன பண்ணுவோம், ஆர்வமா சின்ன வயசுலேயே வந்து பிபிஎஸ்க்கு சண்டே கிளாஸ். அப்ப அந்த ஆர்வமா இருந்தல அது தேவன் பாதல. அதுவும் இல்லாம அந்த வறுமையான ஒரு வீட்டுல வந்து நாங்க அவர் படிச்சு தெரியலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. ஆனா அதுக்கான சூழ்நிலை கிடையாது, போதுமான வசதி வாய்ப்பு இல்லை. ஆனா தேவன் என்ன பண்ணாரு, என்னை முன்குறிச்சதுனால என்ன படிக்க வச்சாரு. அதுதான் சொல்றேன், உங்க மேல ஒரு அழைப்பு இருக்குன்னா, உங்க தலையில ஒரு அபிஷேகம் இருக்குன்னா கர்த்தர் உங்களை தனியா பிடிச்சிருவாரு. எனக்குன்னு வேணும் அப்படின்னு தனியா உங்களை கொண்டு வந்துடுவாரு. தனியா உங்களை ஹைலைட் பண்ணி உங்களை தனியா பிரகாசிக்க. தாவீதுக்கு அப்படிதான் நடந்தது. போய் அவங்க அப்பா என்ன பண்ணாரு, அவன் கடைசிக்குள்ள போய் வந்து அவன் ஆடு மாடுவீங்க. அவங்க அப்பாக்கே பாத்தீங்கன்னா அவனை பத்தி அவன் வந்து உயர்வா கொண்டு வரணும், பிள்ளையை வந்து ஒரு பெருமையா வந்து கொண்டு வரணும், உயர்வா 4 பேர் மதிக்கிற மாதிரி கொண்டு வரணும் என்ன கிடையாது. ஆனா படைத்தவங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கலாம், அப்படிதான் இருந்தேன். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாங்க, எனக்கு வந்து ஒரு ஞானத்தை கொடுத்து எனக்கு படிக்க வச்சார். ஒரு நல்ல ஒரு ஸ்கூல்ல, நல்ல ஒரு காலேஜ்ல தேவன் அந்த படிப்பை முடிக்க வச்சார். அந்த படிப்பை நல்லபடியா முடிக்க வச்சாரு. நான் பாத்தீங்கன்னா +2ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தான். பாடத்துல 4 பாடத்துல ஸ்கூல் ஃபர்ஸ்ட். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்க நல்லா படிச்ச பிள்ளைங்க வராங்க. ஆனா நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, வறுமையில அப்படி படிச்சு கொண்டு வரோம். அப்ப யாருதான் நம்ம நடத்துங்க வந்ததுன்னா, ஆண்டவராகிய தேவன் முன் கொடுத்ததுனால அங்க எல்லா விஷயமும் பெஸ்டா எனக்கு கொண்டு வர. அப்புறம் நான் காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். காலேஜ் ஃபீஸ் அதிகம் இல்லை. அப்ப நம்ம வறுமை சூழ்நிலை. அப்போ ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாரு 5 பிள்ளைங்க, என்ன பண்ண முடியும்? ஆனா தேவன் என்ன தெரியுமா பண்ணாரு, அந்த காலேஜுக்கு போயிட்டு, ஏன்னா மார்க் நல்ல மார்க், காலேஜ்ல போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வெறும் எவ்வளவு கட்டலாம் போதும், 1000 ரூபாய் கட்டலாம் போதும். எந்த காலேஜ்ல கூட சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க காமர்ஸ்ல என்ன பண்ணிருக்கீங்க, 200 மார்க்குக்கு 196 மார்க் எடுத்திருக்கீங்க, நீங்க 1000 ரூபாய் கட்டுறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஞானத்தை கொடுத்த தேவன். நம்ம ஒன்றும் அப்படிங்கிற ஞானத்தோட பிள்ளைங்கள அந்த தாயின் கருவில உண்மை குறித்து நமக்கு ஞானத்தை கொடுத்து படிக்க வைத்து அது மூலமா ஆசீர்வாதம் கொடுத்து ஒரு 1000 ரூபாய் கட்டினேன். அதுக்கப்புறம் வருஷம் 3 வருஷம் நான் எங்க படிச்சேன்னா விவேகானந்த காலேஜ் தெரியுமா, மயிலாப்பூர், அங்கதான் படிச்சேன். அப்போ வருஷம் நான் ஃபீஸ் கட்டல. எப்படி தெரியுமா, அந்த ஸ்காலர்ஷிப் வந்ததுல அதுல இருந்து அப்படியே எடுத்து அவங்க கட்டிட்டாங்க. அப்ப 3 வருஷம் நான் ஃபீஸ் கட்டல. கர்த்தர் என்னை நல்லபடியா அந்த டிகிரி படிக்க வச்சார். கர்த்தர் உங்களுக்கு பொறுப்பெடுத்து நடத்துறாருன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள என்னன்னா ஒரு ஜாப் செய்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்குள்ள என்னன்னா ஒரு MBA படிக்கணும். MBA எதை பத்தி தெரியும், எதை பத்தி எல்லாரும் தெரியும். MBA அப்படிங்கிறது அது ஒரு பெரிய படிப்பு. அப்ப நான் ஜெபம் பண்றேன். அப்போ நம்ம ஏன் ஜெபம் பண்ற பிள்ளைகள்லாம் இருக்கணும், நம்ம ஏன் ஆண்டவருக்குள்ள இருக்கணும்ன்றத நான் சொல்றேன். நம்மளோட காரியங்களை எப்படி நிறைவேற்றா பாருங்க. இப்ப நான் MBA படிக்கிறோம், ஆனா நான் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்குன்னு என்ன பண்ண, தனியா போயிட்டு ஒரு 2 வருஷம் உட்காந்து ஃபீஸ் பே பண்ணி ஒரு காலேஜ் போய் படிக்கணும். ஆனா அதுக்கு எவ்வளவு ஆகுமா, ஒரு 60,000 ரூபாய் ஆகும். அப்போ நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 60,000 ஆகுது. இப்ப நான் ஜெபம் பண்றேன், என்ன பண்றேன், எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, என்னால சூழலை அப்படி இல்லை. நானே மாச சம்பளம் வாங்கிட்டு ஃபீஸ் கட்ட முடியாது. இப்ப நீங்க தான் நான் படிக்க வைக்கணும். இப்படி நான் ஜெபம் பண்ணி விட்டுடுறேங்க. யாரை நம்புறேன், கர்த்தரை நம்புறேன். கர்த்தரை நம்புறேன். என்ன நடந்தது தெரியுமா, ஆச்சரியமா இருக்கும், யோசிச்சா பார்க்க முடியாது. உண்மை சம்பவத்தை பத்தி அவங்ககிட்ட நான் சொல்லிடுறேன்.
யாருங்க நம்மளை கூட்டு போய் படிக்க வைப்போம் அதுக்காக? ஆனா டிகிரி முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு மேல என்ன தேவைன்னாலும் கேட்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா எங்க ஆபீஸ்ல எத்தனை பேர் வேலை செய்யறாங்களா? அங்க ஒரு 7,000 பேர் வேலை செய்யறாங்க. அதுல நீங்க கவனிக்கலாம், அதுல ஒரு 25 பேரை செலக்ட் பண்றாங்க. இதுதான் MBA படிக்க வைக்க. ஹல்லேலூயா. இதை யாரால உருவாக்க முடியும்னா தேவனால உருவாக்க முடியும். யோசேப்பு என்ன பண்ணாங்க? குழியில போட்டாங்க, விட்டு போட்டாங்க, சிறையில போட்டாங்க. கர்த்தர் என் கூட இருந்தாரா அப்படின்னு யோசிக்கவே இல்லை. கர்த்தர் அவனோட இருந்தா, கர்த்தர் யோசேப்போட இருந்தா. உங்க சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம். நீங்க வறுமையில உங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு குடிக்காரா கூட இருக்கலாம், இல்ல உங்க அப்பா சரியா சம்பாதிக்க முடியாதவரா, செல்வத்தை சேர்க்க முடியாத ஃபேமிலி, ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டு அழுத்ததா இருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய கூட இருக்கிறார். அது உண்மை. பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க. அந்த பிரச்சனைகள் ஒண்ணுமே பண்ணாது. என் குடும்ப சூழ்நிலையோ, என் படிப்பு சூழ்நிலையோ, என் வேலையோ எதுவுமே என்ன ஒண்ணு பண்ணாது. அதை விட பெரியவராத மாற்றம் புரியக்கூடியவரை இருக்கிறேன். அதே மாதிரிதான் நீங்க சொல்லணும். அப்போ 25 பேர் சூஸ் பண்றாங்க. 7,000 பேர்ல 25 பேர் எப்படிங்க நான் வரேன்? நாம ஒன்றும் அந்த இடத்துல ஒர்க் பண்றவங்களோ இல்ல பெஸ்ட் பர்ஃபார்மர் இல்ல. அது ஒரு கொஸ்டின் தானே. ஆனா நான் என்னோட விருப்பத்தை யாருமே சொல்ல, என்னோட மேனேஜர் யாருமே தெரியாது. ஏன்னா ஒரு ஆபீஸா படிக்க வைக்கிறதுக்கு யார் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க சொல்லுங்க. என்ன பண்றாரு, அதனோட மேனேஜர் ஸ்ரீனிவாசன் அவர் என்ன பண்றாரு, திடீர்னு கூப்பிடுறாரு, சுரேஷ் வாங்க, நீங்க MBA படிக்கிறீங்களா அப்படின்னு. MBA நான் படிக்கிறாங்க, எனக்கு விருப்பம் தான். ஃபீஸ் நீங்க கட்ட வேணாம், நாங்களே உங்க சாப்பாடு எவ்வளவு 60,000 ரூபாய். இதை யோசிக்கணும். அப்போ கர்த்தர் நீங்க ஜெபிக்கும் பொழுது எப்படி காரியத்தை மாற்றுற, எப்படி செய்யறாரு பாத்தீங்களா? அங்க என்ன போனா அழகா கர்த்தர் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அதை நல்லபடியா படித்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனேன். அடுத்து கர்த்தர் செய்த நீங்க அற்புதங்களை பார்க்கணும். சின்ன பிள்ளைங்க ஏன் கர்த்தர் எனக்கு வேணும் அப்படின்னா, அவர் நம்ம அழைப்பை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாத்திரவர், உயர்த்துறவர். அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு வீடு வேணுமா, நான் என்ன சொன்னேன், சின்னதா இருக்கு, ப்ராபசிங் கொடுக்க சின்னதா இருக்கு. நான் என்ன நினைச்சேன், எனக்கு ஒரு டபுள் பெட்ரூம் ஃபிளாட் வேணும். எல்லாருமே அது ஆசை தானே. இப்ப உங்களுக்கும் நான் நல்லா படிச்சுக்கிறேன், நல்லா சம்பாதிச்சு ஒரு கார் வாங்கணும், ஒரு ஃபிளாட் வாங்கணும், அம்மா அப்பா நல்லபடியா பார்த்துக்கணும், வெளிநாடு போனோம், அப்படிதான் உண்மை. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஆசைகள் இருக்கு? நீங்க சொல்ற உண்மையா கரெக்டா உங்களை பாக்குறாரு. ஏன்னா உங்களுடைய ஆசை கனவு எல்லாம் அவருக்கு தெரியல. தகப்பனுடைய அன்புங்க, தகப்பனுடைய அன்பு. நீங்க நினைச்சது அவர் சித்தத்துக்குள்ள இருக்கும்போது அவர் கண்டிப்பா செய்ய முடியும். தெரிய விடுவாங்க. எப்படி வாங்க எனக்கு தெரியாது, நான் வாங்குறது அப்போ ஒரு சொற்பம் ஒரு சம்பளம். அப்படி எப்படி வாங்குறது அப்படின்னு கர்த்தருக்கு நான் ஜெபம் பண்ணேன். என்ன ஆச்சு, ஒரு வீடு கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணாரு. எல்லாருக்கும் தெரியுதா மடிப்பாங்க ஏரியால. அங்க பாத்தீங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட்ல 750 ஸ்கொயர் ஃபீட் நல்லா டபுள் பெட்ரூம் பெரிய ஃபிளாட். அதெல்லாம் நான் பார்த்தது இல்லை வாழ்க்கையில். இதெல்லாம் நம்ம செய்வோமானே தெரியாது. நம்ம இருந்தது 10 ரூம்ல ஒரு கிச்சன், அப்படிதான் இருக்கும். அவங்க ஹவுசிங் போர்டு பத்தி பழைய ஹவுசிங் போர்டு அப்படிதான் இருக்கும். ஆனா கர்த்தர் அந்த வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடத்தி வந்து நினைச்சா ஒரு ஆச்சரியமா இருக்கு. அப்ப என்ன பண்ணாங்க, திடீர்னு போய் ஒரு கேரள் சாங் அப்ப நாங்க போய் பாக்குறேன். அதை பார்க்கும்போது திடீர்னு நல்லா இருக்கு, இது வாங்கணும். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தினுடைய உங்களுக்குள்ள விருப்பத்தையும் செய்தியும் உண்டாக்குறவரா இருக்கிறார். உங்களுக்குள்ள விருப்பத்தை கொண்டு வர்றாரு. இந்த வீட்டு வாங்க, நான் உனக்கு வாங்கிட்டேன். அப்ப நான் ஜெபம் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும், தேவனத்துல கேளுங்க, அவங்க அப்பாங்க. இந்த இடத்துல கேளுங்க, ஆனா விசுவாசமா கேளுங்க, சந்தேகப்படாம கேளுங்க. ஆனா என்ன பண்றோம், நம்ம சந்தேகம், நம்ம அன்பு எல்லாமே. ஒரு வாட்டர் பாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 பாட்டில் இருக்கும், 3/4 பாட்டில் ஃபுல்லா இருக்கு. ஆனா எப்படி இருக்கான், 1/2 பாட்டில் தண்ணி இருக்க மாதிரி தான். முழு இருதயத்தோட முழு பாட்டில் தண்ணி இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும். இருதயத்தோட முழு இருதயத்தோட தேவனை நம்புங்க, தேவன் மேல அன்பா இருங்க, தேவனை தேடுங்க. ஹல்லேலூயா. இதுதான் கேட்கல. வேற ஒரு எனக்கு பெருசா பண்ண வேணாமா, நீ போய் பல பேருக்கு நற்கிரியைகளை செய்யணும். அதெல்லாம் இருந்தா நான் எதிர்பார்க்கறது என்ன முழுசா உங்க இருதயத்தை ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி வச்சுக்கணும். இதுல தண்ணி வாட்டர் இருக்கா, ஆஃப் இருக்கா, இப்படிதான் சொல்லுவாங்க பிரியாணி. இங்க வேற எதுவும் வாட்டர் இருக்கா, ஆஃப் இருக்கா, பிரியாணி அப்படிதான் விற்கிறான். ஆஃப் பிரியாணி, வாட்டர் பிரியாணி விற்கிறான். இன்னைக்கு உங்க இருதயத்துல தெய்வம் மேல இருக்கிற அந்த அன்புல, அந்த விசுவாச நம்பிக்கைல எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிய வேண்டாம். அது ஃபுல்லா இருக்கா, ஆஃப்ல இருக்கான்னு. நீங்க ஃபுல்லா இருந்தா கர்த்தர் உங்களுக்கான காரியத்தை செய்து கொடுப்பார். என்ன பண்ணாரு, 25வது வயசுல ஆகஸ்ட் மாசம் அந்த வீட்டை வாங்க வச்சாரு. என்னால முடியாது, தேவன் செய்தாரு அந்த காரியத்தை. அவ்வளவு பெரிய ஒரு விசாலமான வீட்டை எனக்கு கொடுத்தாரு. பேங்க்ல ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பேங்க்ல லோன் கிடைக்காங்கன்னா என் சம்பளம் கம்மி, வீட்டோட ரேட் அதிகம்.
ஆனா திடீர்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, இப்படிதான் எனக்கு கொடுப்பாங்க பேங்க், திடீர்னு போறாங்க, ஒரு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு, நீங்க வீட்டை வாங்கிக்கலாம். இதான் கர்த்தருடைய கிருபை. அப்போ 4 பேருக்கு சொல்ல எனக்கு தெரியாது கர்த்தரை பத்தி. இப்ப இந்த மாதிரி நீங்க முன்னாடி பேசல, இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, ரொம்ப தயக்கப்படாது, கூச்சப்படாது, ஏதாவது பேசினா தப்பா பேசிடுவோம் அப்படின்னு. ஆனா ஞானஸ்தானம் பெற்றது 13 வயசு. 13 வயசுல ஏதாவது கருத்துக்கு தெரியுமா? சின்ன வயசுல எனக்கு தெரிய தெரியாது. 13 வயசுல ஞானஸ்தானம் வரும்போது தேவனை நான் சரியா அறிகிறேன். சாமுவேலோ கர்த்தரை அறியாது இருந்தான். அவன் நாள் முழுவதும் சர்ச்சை தாங்க இருந்தான், கோயிலே தான் இருந்தான், ஆனா கர்த்தரை அறிகிறேன். இன்னைக்கு நம்ம சபைக்கு வரலாம் போலாம், ஆனா தேவனை எப்போ முடிச்சா நமக்கு அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, அப்ப என்ன தேவை அப்படின்னா தேவனுடைய வல்லமை அபிஷேகம் தேவை. அந்த ஆவியானவர் உங்களுக்கு வேணுங்க. இந்த ஆவியானவர் வேணும் அப்படின்னா இப்ப நம்ம பண்ண அபிஷேகம் கொடுக்கும், அதுக்காக தான் இதை ரெடி பண்ணிருக்காரு. இது நீங்க அபிஷேகம் எனக்கு கொடுங்க, கடைசி நாள்ல மாம்சமான யாரும் ஊற்றுவேன்னு சொன்னீங்க, எனக்கு கொடுங்க. நானும் அப்படிதான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பாத்தீங்கன்னா அப்படியே அமைதியா இருந்தா அது கேட்கல. கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 38 வயசு இருக்கும். அப்புறம் என்ன பண்றேன், இந்த இதெல்லாம் எனக்கு செய்தவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை எனக்கு உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் என்ன கொடுத்தாரா? வீடு கொடுத்தாரு, வேலை கொடுத்தாரு, படிப்பு கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு, சம்பளம் கொடுத்தாரு, அதெல்லாம் கொடுத்தாரு. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், எனக்கு ஒரு நல்ல வேற கேட்டேன். நான் என்ன சொன்ன, ஒரு சின்ன ஒரு பிரைவேட் ஜாப் தான் சொன்னேன். வெளியில வந்து நின்று பார்ப்போம், ஆபீஸ் வெளியில. ஆபீஸ் வந்து ஒரு 3 ரவுண்டு 4 ரவுண்டு இருக்கும். இந்த சின்ன இடத்துல நீங்க வைப்பீங்களா? இப்படிதான் நான் கேட்டேன். அப்புறம் போறேன், அப்புறம் நீ எங்க நடக்குறியோ அதெல்லாம் உனக்கு ப்ரிப்பரேஷன் இல்லை. இந்த சின்ன இடத்துல வைப்பீங்களா? நான் உங்களுடைய பிள்ளையாச்சு, நான் எப்படி இந்த சின்ன இடத்துலதான் நான் வந்து லைஃப்ல ஒரு இடத்துல வேலை செய்யணுமா, என்ன பெரிய இடத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். என்ன நடந்தது அப்படின்னா 2012 டிசிஎஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? டிசிஎஸ் ஒரு டிசிஎஸ் அப்படின்னு ஒரு ஐடி கம்பெனி, ஒரு பாத்தீங்கன்னா இந்தியால நம்பர் 1 ஒரு ஐடி கம்பெனி. அங்க கூட்டு போய் மேனேஜர் ஆஃபீஸர் அங்க கூட்டு போய் இதுக்கு 1 லட்சம் வாக்கம் அதிகமான சமயம். கர்த்தரை நம்பினோர் கைவிடப்பட்டார். ஒரு 4000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய ஐடி கம்பெனி அங்க எடுத்துட்டு போய் இன்னைக்கு ஏங்க பாத்தீங்கன்னா 20 பேர் 30 பேர் ஒர்க் பண்றாங்க. அங்க ஒரு மேனேஜர் ஆச்சு. அது இல்லாம கர்த்தருக்கு அநேக இடங்களை ஊழியம் பண்ணுச்சு. எப்படி தெரிந்து கொண்ட உங்களை நீங்க சாதாரணமா இருக்கலாங்க, சாதாரணமா இருக்கலாம், ஆனா உங்களை தான் பெரிய இடத்துக்கு எங்க கொண்டு போறாரு அப்படின்னா உங்களை பிரைம் மினிஸ்டரா கொண்டு போய் யோசிப்பு அப்படிதான் உட்கார வச்சு யோசிச்சு நினைச்சு பார்த்துருப்பாரு. அந்த ஜெயில இருக்க வரைக்கும் அவர் பிரைம் மினிஸ்டரா கொண்டு போய் வச்சுட்டார் எகிப்து. அந்த மாதிரி உங்களை உயர்த்தி கொண்டு போறது. இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லைங்க. அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசுங்க. இது மட்டுமானா இல்ல, ஆவிக்குரிய இப்ப நான் சொன்ன அபிஷேகம். நான் அபிஷேகத்தை கேட்டுட்டேன், அதுக்கப்புறம் கர்த்தரை எனக்கு செய்யவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டு ஒரு புது வருஷம் பிறகு ஏப்ரல் 14 2018 அன்னைக்கு ஒரு உபவாச ஜபத்துக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. உபவாசத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன், ஒரு 8 மணி நேரம் உபவாச ஜபம். வெளியில நான் போயிட்டேன், ஆனா இன்னொரு உள்ளுணர்வு ஆவியானவர் பேசுறாரு, நீ வீட்டுக்குள்ள போய் முக்கியம் என்ன சொல்றாரு, வீட்டுக்குள்ள போய் குட்டி போடுறேன், என்ன அர்த்தம், ஜெபம் பண்ணு. நான் இல்ல, இப்பயே நான் ஜெபம் பண்ணேன். நான் போறதே 12 மணி நேரம் ஒரு என்ன சொல்றது உபவாச ஜபத்துக்கு தான் போறேன். நான் இப்பயா போனோம் இல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன், சப்பல் போட்டு மறுபடியும் வீட்டை விட்டு வெளில போறேன். நீ வெயிட் பண்ணு, நீ உள்ள போய் ஜெபம் பண்ணு. அப்படி சொன்னா என்ன பண்றது சொல்லுங்க. அப்ப பண்ணிதான் நான் ஒரு தடவை போயிட முடியல, சரி ஓகே சொல்றாரு நம்ம செய்யணும் அப்படின்னு போயிட்டு உள்ள போயிட்டு என்ன பண்ணேன், அரை கதவை தாழிட்டு உட்கார்ந்த உடனே நான் ஜெபம் பண்றேன். ஜெபமே சரியாது. நான் இது வரைக்கும் சொன்ன காரியங்கள் எல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கிடைச்சிச்சு, ஆனா ஆவிக்குரிய காரியத்தை நான் என்ன சொன்னேன், எனக்கு சரியா பேச கூட மாட்டேன் கடவுளை பத்தி அப்படின்னு உள்ள போய் அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கூட சரியா ஜெபம் பண்ண தெரியாது. நான் முட்டிய போடும் போது கடவுள் வார்த்தைகள் வானங்களை திறந்து கொடுக்கிற மாதிரி அந்த தமிழ் வார்த்தைகள் அவ்வளவு அர்த்தம் தான் நான் ஜெபம் பண்றேன். எனக்கு ஆச்சரியம், என்னடா இது நான் தான் ஜெபம் பண்றேன். அவர் சொன்னதை நான் கேட்டேங்க, நீ போய் முட்டிக்கு, நீ போய் பிரேயர் பண்ணிட்டு போ அப்படிங்கிறாரு. ஏன் இருக்குன்னா சொல்ல மாட்டேன், அவர் சொன்னதை நம்ம செய்யணும். அங்க மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ போடுறேன். அப்போ சொல்றாரு, என் எண்ணங்களை என்னுடைய எண்ணங்களை மூளையின் எண்ணங்களை சரிப்படுத்துகிற பிசாசுடைய கிரிகளை இயேசுவின் நாமத்தில் அகற்றி போட்டு எண்ணங்களை சிலுவைக்கு கீழே நான் சிறைப்படுத்துகிறேன்.
இதெல்லாம் நமக்கு தெரியாது. எப்படி இதெல்லாம் நான் சொல்றேன்னா கர்த்தர் பேசுவாங்க. அப்படி சொல்லி முடிச்ச உடனே அபிஷேகத்துல நிரப்புறாரு. அந்நிய பாஷைகள் வாயில இருந்து வெளியே வருதுங்க. 1 மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம், 3 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசுறாங்க. யாரால வருதுன்னா கர்த்தரால வருது. வாலிப பிரயாணத்திலே சிருஷ்டிகள் இருக்குது. இந்த ஆர்வமா நாங்க ஓடுற பாருங்க. இந்த சின்ன வயசு பிள்ளைகள் 13 வயசுல இந்த ஆனசனா, அப்ப எத்தனை வயசுல இருந்து சர்ச்சுக்கு வந்திருப்பேன். கர்த்தர் பாக்குறாரு, உன்னோட இன்வால்மெண்ட்டை பாக்குறாரு. நீ பெருசா எனக்கு செய்ய வேண்டாம், நான் தான் உனக்கு தெரிஞ்சுக்கொண்டேன். நீ எந்த அன்பாயிரு, நம்பிக்கையாரு, என்ன மட்டும் நம்பி விசுவாசமா இரு. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு தேவனை மட்டும் பிடிச்சிக்கணும். ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையை மாத்துவார். அந்த அபிஷேகம் வந்த உடனே 5 நிமிஷம் ஜெபம் பண்ண தெரியாதுன்னா 1 மணி நேரம் உட்கார்ந்து இந்த அந்நிய பாஷைகள் கருத்தான வார்த்தைகளோட தேவனத்துல பேசுறேங்க. அவர் எங்க பேசுறாரு. அப்ப நானா எதையும் செய்யல, பலத்தினாலும் அல்ல, உங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையில ஒரு உயிருள்ள சாட்சி நான் சொல்லுவேன். தெரிந்து கொண்ட ஒரு மனுஷனை தாவீத ஒரு ராஜாவா உயர்த்த முடியும் அப்படின்னா, தான் தெரிந்து கொண்ட யோசேப்பை அவர் ஒரு பிரைம் மினிஸ்டரா உயர்த்த முடியும் அப்படின்னா, தான் தெரிந்து கொண்ட ஒருத்தனை ஒரு பெரிய ஐடி கம்பெனி மேனேஜரா உட்கார வச்சு அவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்து அநேக புரட்சாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லப்படி உட்கார வைக்க முடியும்னா அவர் உண்மையில் தேவனா இருக்கிறார். வானத்திலே படித்த சர்வபாகம் இதெல்லாம் உங்க வாழ்க்கையிலே இதெல்லாம் செய்ய போறாரு. இதெல்லாம் சொல்லும்படி எங்களை அனுப்பியிருக்க. அதனால நீங்க நடக்க எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுங்கப்பா. நீங்க இந்த அபிஷேகம் உள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா அவரே மாத்துவார். எல்லாத்தையும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுவார். அப்போ அந்த கிதியோட சொல்றாரு. எத்தனை பேர் கிதியோட ஸ்டோரி தெரியும்? எல்லாருக்கும் தெரியுமா? கிதியோன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல்ல ஒரு கோத்திரம். அப்போ அவர்கிட்ட தேவன் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன் மூலமா நான் என்ன பண்ண போறேன், அந்த மீதியானையரை முறியடிக்க போறேன். அவனுக்கு எதிராக இருக்காங்கல்ல, அவங்க நான் முறியடிக்க போறேன். ஆனா அந்த மைண்ட் செட் பாருங்க, நம்ம மைண்ட் செட் திரும்ப திரும்ப எது பாக்குதுன்னா அவங்களே இதை பாக்குது. நம்ம குடும்ப சூழ்நிலையை பாக்குது. என்னால இதை செய்ய முடியுமா, என்னால இது படிச்சிட முடியுமா, என்னால இப்படி எல்லாம் பண்ணி ப்ரமோஷன் வாங்க முடியுமா, என்னால இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியல, என்னால பிரச்சனை பண்ண முடியுமா, என்னால புனித செய்ய முடியுமான்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னுடைய கூட இருக்கிறேன், இந்த வரத்தோட போ. அதுதான் தேவன் சொல்றாரு. அல்லேலூயா. இந்த வரம் எந்த வரம் அப்படின்னா, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. ஐயா நான் பொதுவாவே வந்து எல்லாத்துக்கும் பயப்படுறோம் ஏன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஆவிக்கு எது வேணுமா, அதான் முன்னாடியே அவங்க சொன்ன சீசர்களுடைய ஆவி எல்லாமே வீக்கா இருக்குது. ஏங்க நம்முடைய உடம்புல எது பலவீனமான இருதயத்தை பத்தி சொல்லும் போது இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். ஏன்னா இருதயத்தை நம்மளால உணர முடியுமா? நீ எப்படி பேசலாம், ஏன் அப்படியே பழகி, ஏன் அப்படியே பேசலாம், இருதயத்தை உணர முடியுமா? நான் உணர முடியல. இருதயத்துல சிந்திக்கிறது எல்லாம் சரீரத்தை உணர முடியுமாப்பா? சரீரத்தை உணர முடியும். சரீரத்தை நல்லா உணர முடியுது. இருதயம் வந்து யோசனைகள், புத்தி, இருதயத்துல இருந்து பொல்லாத சிந்தனைகள் வெளில வரும், அது உணர முடியுது. ஆனா ஆவி, மனுஷன் வந்து எப்படி படைக்கப்படுறாங்கன்னா ஆவி, ஆத்மா, சரீரம். எப்படியா? ஆவி, ஆத்மா, சரீரம். இதா குமாரன் பரிசுத்த ஆவி. யாரு? தேவன். இந்த 3 சேர்ந்தவரா இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அதே மாதிரி நம்மளை உருவாக்கினார். என்னமா? ஆவி, ஆத்மா, சரீரம். நம்மளால சரீரத்தை உணர முடியுது, ஆத்மா என்கிற இருதயத்தை உணர முடியல. ஆவி ஏன் உணர முடியல தெரியுமா? மரித்து போன நிலையில இருக்குது. நீ சாகவே சாவா. யார்கிட்ட சொன்னாரு? ஆதாம் கரெக்டா சொல்றாரு. ஏன் ஆதாம் சொன்னாரு? அவருக்கு என்ன செய்யலாம்? தப்பு பண்ணிட்டான், பாவம் பண்ணிட்டான். அப்ப தேவனுக்கும் அவனுக்கும் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடுச்சு, செத்து போச்சு. கர்த்தர் ஆவியா இருக்கிறார்கள், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுதுக்கணும். ஆவியா தான் இருக்கிறார், நம்ம மாதிரி இருக்காரு. அப்போ ஆவியோட இருக்கிறவரை எதோட கனெக்ட் பண்ண முடியும்? ஆவியால தான் கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட்னா தொடர்பு கொள்ள முடியும். ஒரு டிவில ஒரு சேனல் இருக்கிறீங்க அப்படின்னா கரெக்டா அந்த முள்ள அந்த ஃப்ரீக்வன்சி 95.5 அங்க வந்தாதான் அதாவது நியூஸ் வரும், ப்ரோக்ராம் வரும், பாட்டு வரும், எல்லாம் வரும். அந்த மாதிரி உங்களுடைய ஆவிய தேவனுக்கு நேரா வச்சாதான், உங்களுடைய ஆவியா அவர் கனெக்ட் ஆனாதான் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். அல்லேலூயா. இது தெரியாம தான் ஐயோ தேவனுடைய சத்தம் எனக்கு கேட்கலையே அப்படி நினைக்கிறாதீங்க, சரியா? அப்ப உங்களுடைய ஆவி என்னாச்சா மறித்து போன, செத்து போன நிலைமையில இருக்குதுங்க. அதனால உலகத்தை உணர்றீங்க, கரெக்டா? உங்களுக்கு ஆசை இச்சைகள் எல்லாம் உணர்றீங்க. ஆனா தேவன் இன்னும் சாமுவேலோ கர்த்தரை அறியாது இருந்தான். அதான் விஷயம். ஏன்
கர்த்தரை அறிஞ்சுள்ள அவர்கிட்ட நீங்க பேச ஆரம்பிச்சுன்னா உங்க வாழ்க்கை சக்சஸ். நீங்க லைஃப்ல நீங்க வெற்றி பெறணும்னு வச்சுக்கேன். நான் வந்து ஒரு பாஸ்டரா வந்து இங்க பேசல, உங்கள ஒருவனா, உங்களை இருந்து டிபிஎஸ்ல இருந்து சண்டே கிளாஸ்ல இருந்து வந்த ஒருவனா உங்ககிட்ட பேசுறேன். உலகத்தின் ஆசீர்வாதம் உங்ககிட்ட பேசுறேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பேசுறேன். ஹல்லேலூயா. தேவனால ரெண்டும் கொடுக்க வருவார். உங்க வாழ்க்கையை மாத்துறவர். அவரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஐயா இது ரொம்பதான் வந்து ஆவின்னு சொல்றாங்க, அந்நிய பாஷைன்னு சொல்றாங்க, அபிஷேகம் சொல்றாங்க. இதெல்லாம் எங்களுக்கு நான் வந்து ஜாலியா உலகத்தை அனுபவிக்கணும். மாயை. அப்போ இப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் எங்க எப்படி போய் நிற்குமா? துன்பத்தை கொண்டு வரும். இதெல்லாம் நீங்க அனுபவிச்சு துன்பத்தை பெற்றுக்கொள்றதை விட நீங்க மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன வேணும்? தெய்வத்துல வந்துருங்க. உங்க வாழ்க்கை இப்ப இருக்கிற வாழ்க்கையை மாத்திடுவேன். என்னன்னா இப்ப இந்த மறித்து போன ஆவியை பத்தி நான் சொன்னாங்க. ஆதாம் மறித்து போன ஆவி கடத்தப்பட்டு புரட்சத்துக்கு எல்லாருக்கும் அந்த ஆவியே இல்லைங்க. அந்த ஆவி உயிரடையவே இல்லை. ஆனா கிறிஸ்தவரான நமக்கு அந்த ஆவி உயிரோடைய எப்பன்னா நீங்க அபிஷேகத்தை வச்சுக்கோங்க பொழுது உங்களோட ஆவியை உயிர்ப்பிக்கிறாருங்க. ஏன்னா மறுபடியும் நீங்க அவரோட கணக்கு பண்ணி பேசணும்ல. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், உண்மையாவே சக்சஸ். இதுதானே சீக்கிரட். அதான் அவங்க சொன்னாங்க. நீங்க என்ன பண்ணணும்? அபிஷேகத்தை பெற்றுக்கணும். அபிஷேகம் வந்து தேவனுடைய ஆவியை நம்ம பெற்றுக்கொள்றது அவரோட தொடர்பு தான் உண்டாகுது. சரி, அவரை பெற்றுக்கொள்ளா என்ன நடக்கும்? அவரோட நீங்க பேச முடியும். அதுக்கப்புறம் நாம ஒரு அந்நிய பாஷை பேசுறோம்ல. எத்தனை பேர் இங்க அந்நிய பாஷை பேசுறீங்க? சிலர் பேசுறீங்க. அது ஏன் தெரியுமா? இத சொல்லிருப்பாரு, தேவனோட பேசுறது. தேவனோட நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் கொடுத்துருக்காரு. நீங்க இப்போ ஒரு நாட்டு ஒரு கண்ட்ரில போனீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரில இருக்க லாங்குவேஜ் நீங்க பேசுறாதான் அந்த மக்களோட கனெக்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்களை அந்நியராவே பார்ப்பாங்க. கரெக்டா? நீங்க வந்து மும்பைல போயிட்டு ஹிந்தி பேசலாம், நல்லா தெரிஞ்சிடும். உங்க வெளில இருந்து வந்திருக்காங்க, ஈஸியா ஏமாத்திக்கலாம். அப்படி தெரிஞ்சிடுமா இல்லையா? அப்போ நீங்க ஆவிக்குரிய உலகத்துல வந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு பாஷையை கொடுக்குறாரு. இனிமே நீ ஏன் கூட பேசலாம். நீ ஆவிக்குரிய உலகம் அப்படி நீங்க பேசும்போது அவரோட நீங்க பேச முடியும், அவரோட நீங்க ஒன்னாக முடியும். உங்களுடைய ஆவி உயிரிழந்துச்சுல. அதனாலதாங்க இந்த அந்நிய பாஷை, இந்த அபிஷேகம் எல்லாமே அதை பெற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுக்கு ஒரு பவரை கொடுக்குறாரு, பலனை கொடுக்குறாரு. எதுவானாலும் அவர் உள்ள இருந்து நடத்துவாங்க. அப்படித்தானே என்னை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார். கிதியோனை பத்தி சொன்னேன். கிதியோனை சொல்லும் போது நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ இருக்கிற இந்த பலத்தோட போறீங்க, மீதியான முறியடிக்கிறேன். ஆனா கிதியோன் என்ன தெரியுமா சொல்றான்? கிதியோன் என்ன சொல்றான்னா, நான் வந்து மனாசே கோத்திரங்கள்ல என் கோத்திரம் ரொம்ப சின்னது, எங்க வீடு ரொம்ப சின்னது. எத்தனை பேரோட வீடு இங்க ரொம்ப சின்னதா இருக்கு? கை தூக்க பரவாயில்ல, கை தூக்குறாரு. இப்படிதான் சொன்னான். எங்க கோத்திரம் ரொம்ப சின்னது, நான் ரொம்ப அற்பமானவங்க, என்னால செய்ய முடியுமா? அதான் கர்த்தர் சொன்னாரு, நீ பலன் கொண்டு தினமானதாயிரு, நீ எதை குறித்து கவலைப்படாது, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ இருக்கிற இந்த பலத்தோடு நீங்க எழுந்து போகும்போது உங்களுக்குள்ள உங்க பலம் இல்ல, தேவனுடைய பலம் இறங்கிறது. அவரோட பலத்தோட போங்க, வாழ்க்கையில சக்சஸ் தாங்க. பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க நினைச்சு பார்த்துட்டு இமேஜின் பண்ணிருக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் நான் நடக்கும்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னா, எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பண தேவை, எங்க இருந்தாலும் ஒரு 10 லட்சம் அனுப்புவார், எங்க இருந்தாலும் ஒரு 5 லட்சம் அனுப்புவார். நீங்க கேட்ட வீட, கேட்ட படிப்பை ஆபீஸர் கூப்பிட்டு பணத்தை கட்டி உங்களை சேர்ப்பாங்க. இது நடக்கும். ஆனா உங்க இருந்த பாட்டில் அறையா இல்லாம, ஆஃபா இல்லாம, குவாட்டரா இல்லாம நீங்க என்ன பண்ணுவோம்? ஃபுல்லா நீங்க முழு மனதோடு தேவனுக்கு, முழு ஆத்மாவோட தேவனை தேடிங்கன்னா இன்னைக்கு அதை நடக்கும். நீங்க எத்தனை பேர் கவலைப்படாது இல்லைங்க? நம்ம வாலிபரை பார்த்து நான் கேட்டதே இருக்கு. நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் கவலைப்பட மாட்டீங்க? அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, மற்றவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த கிரௌட்ல மோஸ்ட்லி கவலைப்படுறவங்க. கவலைப்படுறதுனால பிரச்சனை பார்த்து ஏன்னா நம்ம இருந்த கவலையினால நிரப்பி இருக்கிறோம். தேவனுடைய விசுவாசம் இல்ல, தேவனால அதை நிரப்ப முடியாது. இன்னைக்கு அந்த பாட்டில காலி பண்ணுங்க. அந்த பாட்டில நான் சொன்னது கூட இல்லை, இங்க அரை பாட்டில் கூட இல்ல, இங்க வேற ஏதோ இருக்குது இந்த பாட்டில. அப்போ எப்படி தேவனுடைய அன்பு விசுவாசம் அந்த பாட்டில இதோட நம்பிக்கையே இல்லையே. அப்ப தேவனுடைய காரியங்கள் இது வரைக்கும் எனக்கு நடக்கலையா? நான் வந்து 10 வருஷமா 20 வருஷமா சர்ச்சுக்கு வரேன், சின்ன வயசுல இருந்து கேட்கறேன், எனக்கு இன்னும் நடக்கல அப்படின்னா இது காரணம் என்ன தெரியுமா? கவலைன்ற சந்தேகம். கவலை அப்படின்ற சந்தேகம் பெரியவங்களுக்குள்ள இது இருக்குது. கவலைப்பட்டு என்ன பண்ணி வச்சிருக்காங்க? தேவனுடைய வார்த்தை காரியம் நடக்க முடியாத மாதிரி சந்தேகப்பட அதை தடுத்துறாங்க. ஜெபம் பண்ணுவாங்க, அடுத்த நாள் அதை குறிச்சு கவலைப்படுவோம். இங்க பிள்ளைகள் நீங்களும் அது மாதிரி சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணுவீங்க, ஐயோ இந்த காரியம் நடக்குமா,
எனக்கு வந்து நல்ல ஒரு வரம் வரணுமே, நல்ல ஒரு படிப்பு, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், கவலைப்பட்டு சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா தேவனை நீங்க நம்பல அர்த்தம். உண்மைதானே? கவலைப்படுறீங்கனாலே தேவனை நீங்க நம்பல. விசுவாசிக்கிறவங்க பதலாம். ஏன்னா விசுவாசிக்கிறவங்க பதற மாட்டாங்க. ஏன்னா எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் எனக்கு கூட இருக்கிறேன், என்னில இருக்கிறேன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போவோம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் தேவன் இன்னைக்கு சொல்ல வர. யோசுவாவும் அப்படிதான். யோசுவா அப்படியே இத்தனை லட்சம் மக்கள் பார்த்து அவர் உள்ளத்துக்குள்ள ஒரு பதட்டம் இருந்தது. ஒன்றுதான், அவர் பயந்தாங்க. எப்படின்னா இவ்வளவு மக்களை நான் நடத்த போறேன். மோசே என்ற ஒரு பெரிய தலைவர் செத்து போயிட்டாரு, இல்லைனாரு செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த மக்களை எப்படி நான் நடத்துவேன், அந்த பயம் இருக்குல்ல. உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எதுக்கான இந்த பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி நடக்குமோ, என் வாழ்க்கையிலே நடக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம். இன்னைக்கு கருத்து சொல்றாரு, அதன் கொண்டு தினமாதாயிரு மோசையோட இருந்தது போல அவன் கூட. ஆமே ஆமே, மோசையோட இருந்தது போல அவன் கூட இருப்பேன். இதுதான் நீங்க பிடிச்சிடும். பெருசா காரியங்களை செய்யணும் கர்த்தர் எதிர்பார்க்கல. மோசையோட இருந்தது போல அவர் உங்க கூட இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நம்பணும். இன்னைக்கு நீங்க நம்புங்க. இப்போ என்னுடைய வாழ்க்கை எடுத்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு முன்னாடி பின்னாடி கூட ரெண்டா பிரிக்கலாம். சீசர்களுடைய வாழ்க்கை எடுத்தாலும் அதுதான். எப்படி அபிஷேகத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, காட்டி கொடுத்தாங்களா, வேற என்ன பண்ணாங்க, மறுத்தடிச்சாங்க. காட்டி கொடுத்தாங்க, மறுத்தடிச்சாங்க, அவரை விட்டு ஓடி போனாங்க. எப்படிங்க இந்த மாதிரி இருக்க முடியும்? அவர் கூட இருந்து இந்த 5 அப்போ 2 மீன் மல்டிப்ளை அவர் தான் பார்த்தாங்களா? எவ்வளவு அதிசயங்களை, குருடர்களை பிராணியெல்லாம் குணமாக்குறாங்க, சப்பானிய நடையாண்ட பார்த்தாங்க. நம்ம கூட பார்க்காமதான் கடவுளை விசுவாசம். உண்மையாவே அவர்களை விட கரெக்டாக வச்சிருப்பே பார்க்கறது. உண்மையா நீங்க விசுவாசிகள் தான் அவர்களை விட நான் சொல்றேன். கூட இருந்து பார்த்து அவரை வந்து பிடிச்சிட்டு போனதும் எல்லாம் தெரிச்சு ஓடிக்கும். துணியெல்லாம் விட்டுட்டு ஓடிப்பான். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் இல்ல பாருங்க. அப்போ நாம இன்னைக்கு அதை விசுவாசிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது உண்மையாவே கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை விட்டு நம்ம மேன்மையதாங்க பாக்குறாரு. அப்ப அதாவது எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து சரியாச்சு இந்த பிரச்சனை எல்லாம் போச்சுன்னா, அவங்க வீட்டுல இந்த அபிஷேகம் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்கும்போது, பிரேயர் நடக்கும்போது இந்த ஆவியை பெற்றுக்கொண்ட உடனே அவங்களுக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கை, அந்த அவிசுவாசம், அந்த அதிகமா கவலை எல்லாம் போயிட்டு அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய என்ன, தேவனுடைய ஆவி வந்தனால மிகப்பெரிய கான்பிடன்ஸ் உண்டு. அதுல இருந்து அவங்க சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாத்துறதுக்காக தான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்காரு. இந்த மேல்வெட்டுல நீங்க ஜெபித்த இந்த ஜெபம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எங்கேயும் போனதுக்கு அப்புறம் கூட நீங்க வீட்டுல எத்தனை பேர் தனி ஜெபம் பண்றீங்க? தனியா வீட்டுல நீங்க கொஞ்சம் ஜெபிக்க, நீங்க வீட்டுல ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட பேசுவாரு, இந்த ஆவியில கனெக்ட் பண்ணுவாரு, உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுப்பாரு. ஐயா இங்க வந்து நான் இன்னும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு இல்ல, எனக்கு வீட்டுல வச்சு கொடுத்தாருல, நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வழி வச்சிருக்காரு. உங்களுக்கு நான் கண்டிப்பா கொடுப்பேன், அது சீக்கிரமா கொடுப்பேன். நீங்க விரும்பின விதத்தை விட இன்னும் பெஸ்டா நான் உங்களுக்கு எதெல்லாம் எதிர்பார்க்கணும். நான் இன்னொன்னு ஏதாவது மாசத்துக்கு வந்து என் தலையில கை வச்சு ஜோனா தான் எனக்கு கிடைக்கும் உங்களுக்கு அபிஷேகத்தை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இதோட அருமையை அனுபவிச்சு எங்களுக்கு தான் தெரியும். நீங்க தயவு செய்து இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதோட பெனிஃபிட் மிக பெருசு. அது வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது கிறிஸ்டியானிட்டினா என்ன. சாம வெறும் கர்த்தரை அறியவில்லை, இதுக்கு மேல என்னங்க அறியணும்? அவன் வந்து கோயில் பிள்ளையா இருக்கிறான், எல்லாமே செய்யறான், கர்த்தருக்காக அப்படியே அவன் ஒப்பு கொடுத்துக்கலாம். இல்ல இல்ல, அதுக்கு மேல வேற ஒண்ணு இருக்கு. தேவனுடைய வல்லமையை விட அவருடைய கிருபை அற்புதம். நீங்க போய் நின்னா பிசாசு ஓடுங்க. என்ன பெரிய சக்தி பாருங்க. நான் போய் நின்ன அப்படின்னா பிசாசு ஓடணும். அப்போ நமக்குள்ள அந்த பவர் உங்களை பார்த்தாலே பயப்படும். நான் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, நான் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கேன். குஷ்டரோகிலாம் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு 60-70 குஷ்டரோகியம் உட்கார்ந்துருக்காங்க. குஷ்டரோகிய தொழுமையாக ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை வல்லமையா சொல்லும் போது, பிசாசு எழுந்து ஜெபம் பண்ணும்போது ஒருத்தர் முன்னாடி இருந்த அவருக்குள்ள அந்த பிசாசு எழுந்து அலறி கீழே வந்து பதறது, அதால முடியல. அவர் ஒரு மாதிரி வந்து அலறி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகும். நீங்க போய் நின்னீங்கன்னா பிசாசு உடனே நீங்க இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க அறிஞ்சுக்கணும். ஆமா, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய, அதனாலதான் நீங்க தனி ஜெபத்துல இந்த பரிசுத்த அபிஷேகத்தை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. உண்மையாகவே உங்க வாழ்க்கை மாறதை நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. இனிமே ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்துல கேளுங்க. அது வல்லமையா எனக்கு கொடுத்த தேவன் அதை உங்களுக்கு கொடுப்பாருங்க. இன்னைக்கு இந்த மாதிரி நான் பேசுறது மாதிரி நீங்களும் என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு மற்ற பிள்ளைகளுக்கும்
யூத் பசங்களுக்கு நீங்க சொல்றது ஒரு சாட்சியா நீங்க நிற்பீங்க. ஏன்னா அப்போஸ்தலர்கள் சொல்லப்படுறது என்னன்னா, பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து அந்த பவர் கண்டிப்பா வேணுங்க. இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணுவான், வேற ஈஸியா என்ன பண்ணுவான், வீட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஒரு பாவத்துல வந்து விழுவோம், ஆனா பாவத்தை வந்து மேற்கொள்ள முடியாம மறுபடியும் விழுவீங்க. ஆனா ஆவியானவர் உள்ள வரும்போது அந்த பலனை உங்களுக்கு கொடுப்பார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய அவருடைய பலன் உங்களுக்கு வேணுங்க. இல்லைன்னா உலகத்துல உங்களுக்கு தோல்விகளை சந்திக்க முடியாது. ஒருத்தவங்க சொல்றாங்க, ஐயா நான் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். எப்போ அம்பத்தூர்ல ஒரு சபையில நான் வந்து மெசேஜ் கொடுக்கும்போது, அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, மெசேஜ் முடிச்ச உடனே, ஐயா நாங்க சர்ச்சு முடிஞ்சது போய் சூசைட் பண்ண நினைச்சேன், இந்த வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனை. ஆனா கர்த்தர் இன்னைக்கு அவங்களோட பேசினார். அவருடைய வல்லமையான வார்த்தை எனக்கு வந்தது, இனிமேல் அப்படி பண்ண போறாரு, தேவனுக்காக வாழ போறேன். ஏன்னா அவருடைய வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லமையோட இருக்கிறார். இன்னைக்கு எந்த நிலைமையில, எந்த குடும்ப சூழ்நிலையோ, எந்த பண பிரச்சனையோ, எந்த காரியம் எதிர்பார்க்கிற காரியம் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அதுக்காக கவலைப்படாதீங்க. அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு வாழ்க்கையை மாறும். அல்லேலூயா. எத்தனை விசுவாசி நீங்க தான் போடுங்க. இதை எழுதுங்க. இந்த பிள்ளைகள் பலவான் கையில் இருக்கிற அம்பு இவர்களை உமக்குள்ளே பலப்படுத்தி அவருடைய இருதயத்தை பலப்படுத்தி ஆவிக்குரிய கிருபை வரங்களை அபிஷேகத்திற்குரிய வல்லமையான காரியங்களை கொடுத்து இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு இடத்திற்கும் ஆண்டவரை இந்தியாவின் பல மூலைகளுக்கு அனுப்பி வாழ்க்கையை சாதித்தவர்களாக வார்த்தைகளை மற்றவர்கள் சொன்ன நல்ல பிள்ளைகளாக உருவாக்க நீங்க அவருக்கு தேவையான எதிர்கால காரியங்களையும் வரங்களையும் நீங்க வேலை ஸ்தலத்துல ஏற்படுகிற எல்லா விதமான உயர்வான காரியங்களும் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் பெற்றோரை ஆசீர்வதிக்காண்ட வருஷமானது இவர்கள் தேவனுக்காக எழுந்து நிற்கிற வாழ்க்கையில் சாதிக்கிற வருஷமாக எழுதுகிறார். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சுங்க, குடும்பங்களை ஆசீர்வதிச்சுங்க. நிறைவான ஆவிக்குரிய பலனாக உலகத்திற்குரிய பலனாக நிரப்பி அவர்கள் போகும்பொழுது வரும்பொழுது நாமத்தில் அவருடைய வாழ்க்கை நீங்கள் பொறுப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சகர் மீட்பமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையாக பரிசுத்த நாமத்தை ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.